வெல்கம் டு அலிமா சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிறிஸ்பியாக ஜூஸியாக டேஸ்டானது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். கீரல் போட்டால் தான் நல்லா மசாலாலாம் அதில் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கீரல் போட்டுக்கணும். அப்போ தான் அதில் பிடிச்சிக்கும். நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 3 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பட்டை ஏலக்காய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 லெமன், ஒரு 2 ஸ்பூன் தயிர். வாங்க இதெல்லாம் நம்ம இப்போ போட்டு எல்லாம் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் போட்டு கலந்து விட்டுடலாங்க. எல்லாம் அதில் கொட்டிடலாங்க. கொட்டிட்டு நம்ம எல்லாமே நல்லா கலந்து கொடுக்கலாம். கலந்து கொடுக்கும்போது தாங்க நல்லா அந்த மசாலாலாம் அந்த கீரலுக்குள்ளெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ லெமனும் புளிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்குறோங்க. வெள்ளை எள் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, போட்டால் நல்லாயிருக்கும். போடலைனாலும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். வாங்க, 1 டீஸ்பூன் ஆயிலும் ஊற்றிக்கலாம். நம்ம ஆயில் ஊற்றிட்டு கருகாப்பிலை இதில் போட்டுக்கலாங்க. கருகாப்பிலை, வெள்ளை எள் எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக நம்ம நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடலாங்க. நல்லா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறணுங்க. ஊறினாத்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் அந்த கோழிக்குள்ளே பிடிச்சிருக்குங்க. நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தாச்சு, இப்படியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து பொரிக்கலாம். வாங்க, இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்குறோங்க. எண்ணெய் ஹீட் ஆகிட்டோன்னு 2 கொத்து கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை நம்ம இப்படி போட்டு பொரிஞ்சிட்டோன்னு நம்ம இந்த மாதிரி பொரியும் போது, மீன் பொரிக்கும் போது, சிக்கன் பொரிக்கும் போது, ஏதாவது பொரிக்கும் போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா மனம் சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் போடுறது. பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி கொடுத்துடணுங்க. திருப்பி கொடுக்கும்போதே பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்த்தவே இல்லைங்க. இந்த பொடிகை மட்டும்தான், அதிலே இவ்வளோ கலரு இவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கும் கொடுத்து பாருங்கள், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஃபார்